verse, God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have eternal life. உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So what can we learn from that verse? ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? The first thing we learn is that the origin of everything good, நன்மையான எல்லா காரியங்களின் ஊற்றை நாம் பார்க்கிறோம், is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. We must never forget that. ஒரு காலம் இதை நாம் மறந்து விடக் கூடாது. Because very often we can think, oh, do I deserve that? I'm not so good, all that. அடிக்கடி நமக்கு எப்படி என்ன வருகிறது என்றால், நான் இதற்கு தகுதியானவனா அல்லது நான் போதுமான அளவுக்கு இன்னும் நல்லவனாய் மாறவில்லை என்றெல்லாம் எண்ணுகிறோம். And the moment you get that into your mind, இந்த சிந்தை மனதிலே வந்தவுடனே you're gone on the wrong track. நீங்கள் தவறான ஒரு பாதையிலே செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். I have met so many people who told me this. எனக்கு இப்படி சொன்ன अनेक மக்களை சந்தித்திருக்கிறேன். I'm not ready to accept Christ. நான் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை சகோதரரே. I said, when will you be ready? எப்பொழுது தான் நீங்கள் தயாராகிறீர்கள் என்று கேட்கிறேன். They say, I'm not ready to come to Christ like I am now. நான் இப்பொழுது இருப்பது போல இப்பொழுது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் தயாராக மாறவில்லை என்று சொல்கிறார்கள். I need some more time to prepare to get ready and come to Christ. கிறிஸ்துவுண்டை வருவதற்கு நான் இன்னும் என்னை சற்று ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். It's like some people supposing husband and wife had a big fight on Sunday morning at home. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கணவனுக்கு மனைவிக்கும் பயங்கரமான காரசாரமான ஒரு சண்டை. Should they go to church meeting that Sunday? அந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூட்டத்திற்கு போகலாமா அவர்கள்? Yes or no? போகலாமா வேண்டாமா சொல்லுங்க. I think they need to go more than anybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் இவர்கள் தான் கண்டிப்பாக போயாக வேண்டும். Because the more sick you are, quicker you must go to the hospital. எந்த அளவுக்கு அதிகமாக வியாதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். So don't say, oh, I can't go to church today because I had a big fight with my wife. மனைவியோடு கூட சண்டை போட்டுட்டேன் பிரதர், அதனால இன்னைக்கு சபைக்கு போகவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். Brother, you need to go more than anybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் தான் சபைக்கு சீக்கிரமாய் போக வேண்டும். You go and ask your wife forgiveness and go. மனைவியிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் சபைக்கு போங்கள். And even if she does not forgive you, go. உங்களை மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் சபைக்கு போங்கள். Same way with your husband. You ask his forgiveness and go. If he doesn't forgive you, you still go. அதே போல தான் புருஷன் உங்களை மன்னிக்காவிட்டாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் போங்கள் சபைக்கு. See, God's gift is not primarily based on am I perfect. என்னுடைய நான் பூர்ணமாய் இருக்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்து தேவனுடைய ஈவு அமைவதில்லை. That's the first thing we learn from this verse. God so loved. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடினாலே என்ற முதல் காரியத்தை நாம் வாசிக்கிறோம். You must remember that all your life. உங்கள் வாழ்நாள் முழுவதுமாய் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. Everything good that you get is not because of what you are, because God loves you so much. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியமும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அல்ல, அது தேவனுடைய ஈவு. If you are healthy, நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், God loves you. அது ஏனென்றால் தேவன் உங்களிலே அன்பு கூறுகிறார். I cannot think of a single thing in my life that I got because I deserved it. என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானபடினாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் எண்ணி பார்க்க முடியாது. If my 4 children are following the Lord today, even that is not because I was a good father. என்னுடைய 4 மகன்களும் இன்றைக்கு தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் கூட நான் நல்ல தகப்பனா இருந்தவனாலே அல்ல. It was God's mercy. அது தேவனுடைய இரக்கம். Everything good is God's mercy. ஒவ்வொரு நன்மையான காரியமும் தேவனுடைய இரக்கம் தான். If there's something wrong in my life, that's due to me. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பு. அது everything good is God's mercy. நன்மையான ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய இரக்கம். You know, it's like this illustration I use. நான் பயன்படுத்துகிற ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். If a little child draws a perfect picture, ஒரு குழந்தை அருமையான அழகான சித்திரத்தை வரைகிறது, because his father is a beautiful artist. ஏனென்றால் அந்த குழந்தையுடைய தகப்பன் அருமையான ஒரு ஓவிய கலைஞர். He holds his 3-year-old child's hands and draws the whole painting. 3 வயது குழந்தையுடைய கையை பிடித்து அந்த குழந்தை கையிலே கலர் பென்சில் பிடித்திருக்கிறார். தகப்பன் அதை வரைவதற்கு உதவி செய்கிறார். Correct colors. சரியான கலர்களை எடுத்து such a beautiful painting, you cannot believe that 3-year-old did that. 3 வயது குழந்தை இந்த படத்தை வரைந்தது என்று நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு அழகான காட்சி. But it was the 3-year-old's finger that did it. ஆனால் அந்த 3 வயது குழந்தையுடைய விரல்களிலே அது வரைந்தது. His father held the hand and drew it. ஆனால் அந்த குழந்தையுடைய தகப்பன் குழந்தையுடைய கையை பிடித்து அதை வரையச் செய்தார். That is the Holy Spirit. இதுதான் holding us and doing. நம்மை பிடித்து அவர் செய்கிறார். And then
some places where the picture didn't come correctly. அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில இடங்களிலே சிறு கோளாறு, சரியாக படம் வரவில்லை. That is where the child was stubborn. No, dad, not like that. அந்த இடங்களிலே அந்த குழந்தை தாப்பும் கையை பிடித்து வரையும்போது இல்ல நானே வரைகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்ட இடம் தான் அந்த இடம். All those places the picture got spoiled. அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அந்த படமானது கெட்டுவிட்டது. And that is where the picture gets spoiled in your life also. இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள படமும் கெட்டு விடுகிறது. Some places you say, Holy Spirit, no, I want my way here. சில இடங்களிலே ஆவியானவரே இங்க நான் ஏன் விரும்புகிறபடியே நான் விரும்புகிறபடியே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். Okay, do it. சரி செய். That place your life is spoiled. அந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கை கெட்டுவிட்டது. But everything good in our life has come because of God's love. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் தேவனுடைய அன்பின் மிகுதியினாலே வந்தது. That's the first thing. இதுதான் முதல் காரியம். Second thing you see here is, whom did God love? இங்கே பார்க்கிற இரண்டாவது காரியம், யாரை தேவன் அன்பு கூர்ந்தார்? Now we can think God so loved the holy people that he gave his son for them. தேவன் இந்த பரிசுத்தமான மக்களை அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய மகனை கொடுத்தார் என்று சொல்லலாம். இல்லை, he loved the world. அவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். What 99% of people in the world are absolutely rotten. உலகத்திலே காணப்படுகிற 99% கெட்டுப்போனவர்களாய் கெட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் பிதாவானவர் அவர்களை அன்பு கூர்ந்தார். So God loves even people who are rotten. ஆகவே கெட்ட மக்களையும் கூட கெட்டுப்போன மக்களையும் கூட தேவன் அன்பு கூர்கிறார். You can say your name is there. உங்களுடைய பெயர் இந்த வசனத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். Because you are part of the world. ஏனென்றால் நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். Put your name there. ஆகவே உங்களுடைய பெயரை இந்த வசனத்திலே போடலாம். Put your name. God so loved, whatever your name is. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இன்னாரை அன்பு கூர்ந்தார் என்ற இடத்திலே உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். What did he do for you? அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? He gave his only begotten son for you. நம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு கொடுத்தார். So we must not have the idea that God loves only the good people. ஆகவே தேவன் நல்லவர்களை மட்டும்தான் அன்பு கூர்கிறார் என்று ஒரு கருத்தை நாம் பெற்றிருக்க கூடாது. I can prove that. நான் இதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும். Has God told you to love your enemies? உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள் என்று தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes. சொல்லியிருக்கிறாரா? Then does God love his enemies? தேவன் தம்முடைய சத்துருக்களை நேசிக்கிறாரா? அன்பு கூர்கிறாரா? How can he tell you to do what he does not do himself? அவர் செய்யாத அவரே செய்யவில்லை, அதை எப்படி நாம் செய்ய சொல்லுவார்? God loves everybody. ஆகவே தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். He is not happy with everybody. எல்லாரோடும் அவர் சந்தோஷமாக இல்லை, but he loves everybody. ஆனால் எல்லாரையும் நேசிக்கிறார். And Jesus said in Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், that he makes the sun to rise on the good and the evil, verse 44, and he makes the rain to fall on the righteous and unrighteous, verse 45. 45ஆம் வசனத்திலே அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். That is how God is. இப்படித்தான் தேவன் இருக்கிறார். Supposing you got 2 children. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். One is very obedient, one is very naughty. ஒரு பிள்ளை நன்றாக கீழ்ப்படிகிற பிள்ளை, இன்னொரு பிள்ளை குறும்புக்கார பிள்ளை. So when you put breakfast on the table for both of them, ஆகவே 2 பேருக்கும் காலை பிரேக்பாஸ்ட் கொடுக்கிறீர்கள், காலை உணவை பரிமாறுகிறீர்கள். and you put 4 doses for the good child and half dose for the bad child. நல்ல பிள்ளைக்கு 4 தோசையும் குறும்புக்கார பிள்ளைக்கு அரை தோசையும் கொடுப்பீர்களா? You do like that? நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? Even you evil mothers and fathers don't do that. பொல்லாத தகப்பன்மார் தாய்மார்களே நீங்கள் செய்வதில்லை. You put same for both. 2 பேருக்குமே ஒரே அளவு தான் வைப்பீர்கள். God is much better than you. உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் தேவன் மேன்மையானவர், சிறந்தவர். He is a good God. அவர் நல்ல தேவன். He in all material things he will give you all equally. பொருளாதார காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அவர் ஒரே விதமாய் தான் கொடுப்பார். I mean, many of you work in the farms. வயலிலே அநேகர் வேலை செய்கிறீர்கள். Does God send rain on the farms of those non-Christian people? கிறிஸ்தவர் அல்லாதவருடைய நிலத்திலே தேவன் மழையை பொழிய பண்ணுகிறாரா? Yes or no? ஆமாவா இல்லையா? Do they get a good harvest? அவர்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கிறதா? They are worshipping idols. Why God is giving them rain? அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள், ஏன் அவர்களுக்கு தேவன் மழையை கொடுக்கிறார்? It's not because what they are doing is right. அவர்கள் செய்கிறது செம்மையாய் நல்ல நல்ல காரியங்களை இருப்பதனால அல்ல. God is a good God. தேவன் நல்ல தேவன். See that naughty boy of yours when he's sitting for breakfast. உங்களுடைய குறும்புக்கார பிள்ளை காலை ஆகாரத்துக்காக மேஜையில் உட்காரும் பொழுது, And he says, "Oh, my brother, good boy, he got 4 doses. I also got 4 doses." என்னுடைய அண்ணன் நல்ல பையன், அவனுக்கும் 4 தோசை இருக்கிறது, என்னுடைய தட்டிலையும் 4 தோசை இருக்கிறது. That means I'm a good boy. அப்படின்னா நான் நல்ல பையன் என்று சொல்லுவானா? No. இல்லை. Your mother is a good mother. That is அம்மா நல்ல அம்மா, அவ்வளவுதான்.
So remember that. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் If கொள்ளுங்கள். you get a blessing in your life, don't say, I am a good brother. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமே ஆனால் நான் ஒரு நல்ல சகோதரன் என்று சொல்ல வேண்டாம். இல்லை, God is a good God. தேவன் நல்ல தேவன், அவ்வளவுதான். Please remember that. தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். We get everything not because we are good, but because our God is good. நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே அல்ல, நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறபடினாலே தான் நாம் நல்லவைகளை பெற்றுக் கொள்கிறோம். You must never forget that. ஒரு காலம் இதை மறந்து விடக்கூடாது. God so loved not only the holy people, the whole world. தேவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே, பரிசுத்தமானவர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தை முழுவதும் அன்பு கூர்ந்தபடினாலே, That is how God is. இதுதான் தேவன் இருக்கிறார். And He wants to make us like that. நம்மையும் அப்படி போல மாற்ற That's விரும்புகிறார். why He said in Matthew 5:44, ஆகவே தான் மத்தேயு 5:44 அவர் சொல்கிறார், love your enemies, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், do good to those who hate you, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை pray செய்யுங்கள், for those who persecute you, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், so that you can become like your heavenly Father. அப்படியானால் நீங்கள் உங்கள் பரலோக பிதாவை போல மாற முடியும். Because your heavenly Father is like that. உங்கள் பரலோக பிதா அப்படி இருக்கிறார். He does so much good. அவர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார். Look at the help He gives to so many people who hate Him. அவரை பகைக்கிற அநேக மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தை பாருங்கள், சுகத்தை பாருங்கள். There are many people in the world who are leading people into sin. இன்றைக்கு உலகத்திலே பல மக்கள் ஜனங்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். Some of these filthy movies, filthy film stars leading people into sexual sin. அசுத்தமான சினிமா கதைகளை தயாரிக்கிறவர்கள் அசுத்தமான காரியங்களை நடித்து அதை பார்க்கிறவர்களை தீமையான ஆபாசமான காரியங்களுக்காக நடத்துகிறவர்கள். God doesn't judge them with sickness and leprosy and cancer and all that. அவர்களுக்கு தொழுநோய் மூலமாகவோ அல்லது புற்றுநோய் மூலமாகவோ உடனே தேவன் அவர்களை தண்டிப்பதில்லை. God is a good God. தேவன் நல்ல தேவன். All material things He gives to everybody. பூமிக்குரிய காரியங்களை எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். So don't place a value on those things. ஆகவே அந்த காரியங்களிலே ஒரு மதிப்பை நீங்கள் வைக்க வேண்டாம். Because you got material things doesn't mean you're a good person. உங்களுக்கு பூமிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள் கிடைத்தபடினாலே நீங்கள் நல்லவர்கள் என்று எண்ண வேண்டாம். Supposing you look into the mirror நீங்க கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள் and your face is so white and so beautiful. உங்களுடைய முகமானது மிகவும் அழகாக நல்ல வெள்ளை நிறமாக இருக்கிறது. How did you get that face? அந்த முகம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? Is it because you're so spiritual? நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தபடினாலே கிடைத்ததா? No. இல்லை. If that is the case, then these film stars are the most spiritual because they are the most good looking ones. அப்படி இருக்குமே ஆனால் சினிமா நட்சத்திரங்கள் தான் மிகவும் அதிக ஆவிக்குரியவர்களா இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். I have noticed that God's people are not so good looking. நான் கவனித்திருந்தது என்னவென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இல்லை முகம். But the film stars, many of whom are serving the devil, they are very good looking. ஆனால் பிசாசை சேவிக்கிற சினிமா நடிகைகளை பாருங்கள், நடிகர்களை பாருங்கள், அவர்களுக்கு நல்ல முகங்கள் இருக்கு. So what does that prove? இது எதை நிரூபிக்கிறது? That proves that God does not care for your face. அது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் தேவன் உங்களை முகத்துக்காக அவர் பார்க்கிறவர் அல்ல. He doesn't. Man looks at the face. மனிதன் முகத்தை பார்க்கிறார். God looks at the heart. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். So when you look into a mirror ஆக ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது and you feel, oh, I'm so short or I'm too tall, ஐயோ நான் ரொம்ப நெட்டையா இருக்கிறேன் அல்லது குட்டையா இருக்கிறேன், or I'm too fat or too thin, அல்லது நான் ஒல்லியா இருக்கிறேன் அல்லது குண்டாக இருக்கிறேன், it's not important to God. அதெல்லாம் தேவனுக்கு முக்கியமல்ல. Or your face is dark or fair, makes no difference to அல்லது God. உங்கள் முகம் அழகாகவோ அல்லது அழகில்லாமல் இருந்தாலும் அது தேவன் பொருட்டல்ல. What is your heart like? உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? That is what God sees. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். And if your heart is humble, உங்களுடைய இருதயமானது தாழ்மையாக Lord, இருக்குமானால், I'm a needy person, ஆண்டவரே நான் தேவையுள்ள ஒரு மனிதன், God will give you what He does not give all those other people. மற்ற மக்களுக்கு கொடுக்காத காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். What does He give to everybody in the world? உலகத்திலே உள்ள எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறது என்ன? Rain, மழை, sun, சூரியன், food. ஆகாரம். Food is not only for believers. All unbelievers, everybody gets good food. சாப்பாடு என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அவிசுவாசிகளுக்கும் சாப்பாடு கிடைக்கிறது. Health, ஆரோக்கியம், intelligence. புத்தி கூர்மை. Most unbelievers only come first in the class. வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குறது பார்த்தால் அநேக மக்கள் அவிசுவாசிகளாக தான் இருக்கிறார்கள். Very few believers come first in the class. ஒரு சில விசுவாச பிள்ளைகளே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குகிறார்கள். You think Peter and James and all came first in the class? பேதுரு யோவான் எல்லாம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார்களா? I think they came 40th or 45th in the class. 40 45வது ரேங்க் வாங்கி இருந்திருப்பார்கள். But they became apostles. ஆனால் அவர் அப்போஸ்தலராய் மாறினார்கள். Only Judas Iscariot, he came first in the class. யூதாஸ் காரியத்தை அவன் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்கி இருந்திருப்பான். All the others, they didn't get good rank. மற்ற எல்லாருமே அவர்கள் அந்த அளவு வாங்கவில்லை. That is not the main thing God looks for. ஆகவே தேவன் பார்க்கிற பிரதானமான காரியம் இதுவல்ல. All these earthly blessings God gives to everybody. இந்த விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் எல்லாருக்கும் தருகிறார். Some believers also may get it. They may come first in the class. சில விசுவாசிகள் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குவார்கள். I'm saying that has no value. நான் சொல்வதெல்லாம் அவைகளுக்கு மதிப்பு இல்லை.
Some believers are fair, some believers are dark. It's just the same to God. ஒரு சில விசுவாசிகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், சில விசுவாசிகள் அவ்வளவு அழகாக இல்லை. இருவருமே தேவனுடைய பார்வையில் சமம்தான். I think Paul was a very clever man. He must have come first in the class, but he's the same as Peter before God, who came 40th in the class. அப்போஸ்தலனாகிய பவுல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருப்பார். ஆனால் பவுலும் பேதுரும் தேவனுடைய பார்வையில் ஒரே விதமாய் இருக்கிறார்கள். It doesn't matter these outward things. இந்த வெளிப்பிரகாரமான தோற்றமானது ஒரு பொருட்டு அல்ல. All these external things, blessings God gives to everybody. ஆகவே வெளிப்பிரகாரமான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் எல்லாருக்கும் தருகிறார். Houses, வீடுகள். Who has got the biggest houses in the world? Are they believers? உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள் யாருக்கு கிடைத்திருக்கிறது? விசுவாசிகளா? இல்லை. Or unbelievers? எல்லா விசுவாசிகள். Who has got the best cars in the world? உலகத்திலே சிறந்த கார் யாருக்கு இருக்கிறது? Unbelievers. அவிசுவாசிகள். Or you look any area. எந்த பகுதியையும் பாருங்கள். Who comes first in the Olympic races? ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலே முதல் தங்க பதக்கம் வாங்குவது யார்? One or two may be believers, 90% are unbelievers. ஒன்று இரண்டு பேர் வேண்டுமானால் விசுவாசிகளாக இருக்கலாம், 90% அவிசுவாசிகள். Any field you look, எந்த தளத்தை பார்த்தாலும் science, விஞ்ஞானமாக இருந்தாலும், doctors, மருத்துவ துறை, engineers, பொறியாளர்கள், cricketers, கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், every area in the world, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் God blesses all earthly things. He blesses unbelievers just like believers, just the same. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வரும்பொழுது அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய் தான் கொடுக்கிறார். And unbelievers and believers get sicknesses also. அவிசுவாசிகளுக்கு வியாதிகளும் வருகிறது. I have seen believers who got cancer and I have seen unbelievers with cancer. கேன்சர் வியாதி வந்த விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன், கேன்சர் வியாதி வந்த அவிசுவாசிகளையும் I பார்த்திருக்கிறேன். know godly missionaries who died with cancer. I know unbelievers who died with cancer. தேவபக்தியுள்ள மிஷனரிமார்கள் கேன்சர் வியாதிகளை மரித்திருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன், அவிசுவாசிகளும் அப்படி மரித்திருக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். So all these external earthly things, விதமான வெளிப்பிரகாரமான பூமிக்குரிய there காரியங்கள், is no difference between a believer and an unbeliever. ஒரு அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லை. I have seen very poor godly believers and I have seen very poor unbelievers. மிகவும் தரித்திரமான நிலையிலே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன், தேவபக்தியுள்ளவர்கள் தரித்திர நிலையிலே இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். I have seen rich believers who are godly and rich unbelievers who have no interest in God. விசுவாசிகளாய் தேவபக்தியோடு வாழ்கிற செல்வந்தர்களையும் பார்த்திருக்கிறேன், செல்வந்தர்களாய் இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். I have seen good looking believers and believers who are not good looking. அழகாய் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், அழகாய் இருக்கக்கூடிய அவிசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். So in all these earthly things there is absolutely no difference between a believer and an unbeliever. இவ்விதமான எல்லா பூமிக்குரிய காரியங்களையும் வெளித்தோற்றமான காரியங்களிலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் So that வித்தியாசமே இல்லை. teaches us that God's goodness in all material things is equal to everywhere. இது எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய நன்மை, அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை எல்லாருமே சமமாக. And therefore when you get material things, that is not a proof that God is happy with you. ஆகவே பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதற்கு அது அத்தாட்சி அல்ல. Don't think if you get a car that God is more happy with you than that other brother who's only got a cycle. உங்களுக்கு கார் கிடைத்து விட்டது என்றால் தேவன் உங்கள் மேல் சந்தோஷமாக இருக்கிறார் என்றும், ஒரு சைக்கிள் வைத்திருக்கிற சகோதரனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இல்லை என்றும் நினைக்க வேண்டாம். இல்லை. Look at all the unbelievers in the world who got a better car than you. உங்களை காட்டிலும் நல்ல காரை வைத்திருக்கிற எத்தனை விசுவாசிகளை அவிசுவாசிகளை உலகத்திலே பார்க்கலாம். So don't ever in your life think that God blessed me because I got some material things. ஆகவே எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்தபடினாலே தேவன் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற ஒரு காலம் என்ன வேண்டாம்.